இவங்களுக்குன்னு இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாக்கு, இங்கே கூண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இங்கெல்லாம் படுக்காதுங்க. நம்ம எங்கே உட்காந்துருக்கோமோ அங்கே தான் வந்து படுப்பாங்க. சேரில் உட்காந்துருந்தேன், பார்த்தா காலைக்கு இத்தனை பேர் வந்து படுத்து கிடக்குறாங்க, 3 பேரும். பகலில் இவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு டைம் இருக்காது. நைட்டில் மட்டும்தான் பால் மட்டும் ஊற்றி விட்றது. காலையில் எந்திரிச்சோடனே தங்கச்சி ஊற்றிடுவோம் 6 மணிக்கு, அப்புறம் 12 மணி, அப்புறம் மறுபடியும் 3 மணி 5 மணி போல் சாப்பாடு, அல்லது மறுபடியும் பால் தான். பகலில் தயிர், அப்புறம் பால். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நேரம் சாப்பாடு பகலில் வைக்கிற மாதிரி சாப்பாடு வச்சு விட்ருவேன். எடுத்துங்கிறாங்க பார்த்திங்களா. எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு இடம் கிடச்சின்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். வாண்டுங்க வெளியில் தூங்காதுங்கள்ல, அடிபட்டு இறந்து போகாதுங்க. அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஏன் பிறந்தோம் அப்படின்னு தெரியாமையே அது இறந்து போயிருங்க. நல்லா தூங்குறாங்க சிக்கி குட்டி. இவங்களுக்குன்னு இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாக்கு, இங்கே கூண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இங்கெல்லாம் படுக்காதுங்க. நம்ம எங்கே உட்காந்துருக்கோமோ அங்கே தான் வந்து படுப்பாங்க. சேரில் உட்காந்துருந்தேன், பார்த்தா காலைக்கு இத்தனை பேர் வந்து படுத்து கிடக்குறாங்க, 3 பேரும். பகலில் இவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு டைம் இருக்காது. நைட்டில் மட்டும்தான் பால் மட்டும் ஊற்றி விட்றது. காலையில் எந்திரிச்சோடனே தங்கச்சி ஊற்றிடுவோம் 6 மணிக்கு, அப்புறம் 12 மணி, அப்புறம் மறுபடியும் 3 மணி 5 மணி போல் சாப்பாடு, அல்லது மறுபடியும் பால் தான். பகலில் தயிர், அப்புறம் பால். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நேரம் சாப்பாடு பகலில் வைக்கிற மாதிரி சாப்பாடு வச்சு விட்ருவேன். எடுத்துங்கிறாங்க பார்த்திங்களா. எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு இடம் கிடச்சின்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். வாண்டுங்க வெளியில் தூங்காதுங்கள்ல, அடிபட்டு இறந்து போகாதுங்க. அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஏன் பிறந்தோம் அப்படின்னு தெரியாமையே அது இறந்து போயிருங்க. நல்லா தூங்குறாங்க சிக்கி குட்டி.